ஹாய், வெல்கம் டு த்ரீ ரோசஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு சூப்பரான சிம்பிளான கோஸ் பொரியல் தாங்க செய்ய போகிறோம். எப்படி செய்கிறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு அடிக்கனமான கடாய் எடுத்து வச்சுக்கலாங்க. கடாய் சூடானதும் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடாக்கி வந்ததும் கடுகு சேர்த்துக்கலாங்க. கடுகு பாருங்கள் நல்லா பொரிஞ்சு வருது. இப்போ இந்த சமயத்தில் இது கூட வெங்காயம் சேர்த்துக்கோங்க. நான் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேங்க. அப்போது டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் சின்ன வெங்காயம் சேர்க்கும் பொழுது. இப்போ இது கூடவே பச்சை மிளகாய் 5 பச்சை மிளகாயை இந்த மாதிரி கீறி விட்டு சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து இது எல்லாத்தையும் வதக்கி விட்டுறலாம். இதெல்லாம் நல்லா வதக்கி வந்ததுக்கு அப்புறமா நம்ம இதில் நல்லா பொடியாக கட் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்கிற இந்த கோஸை சேர்த்துக்கலாங்க. எந்த அளவுக்கு நல்லா தின்னா நம்ம கோஸை கட் பண்ணுறோமோ அந்தளவுக்கு சீக்கிரமாக பொரியல் சட்டுன்னு ஆகிடுங்க. இப்போது ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி பாசிப்பருப்பு ஊற வச்சுருந்தாங்க. அந்த பருப்பை சேர்த்துக்கலாம். ரெண்டுத்தையும் சேர்த்துட்டு இப்போ இதை வதக்கி விட்டுறலாம். ரொம்பவே ஒரு சிம்பிளான அதே சமயம் ரொம்ப ஒரு டேஸ்டியான கோஸ் பொரியலுங்க. சட்டுன்னு ஆகிடும் இந்த பொரியல். இப்போ பாருங்கள் கலந்து விட்டதுக்கு அப்புறமா இப்போ டேபிள் சால்ட் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இப்போ இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறது இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் சிம்பிள் ஒன்று இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வருங்க. இப்போ பாருங்கள் கலந்து விட்டாச்சு. இடையிடையில் கலந்து விட்டுக்கோங்க. அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. கோஸ் சட்டுன்னு வெந்து வந்துடும். இது நல்லாவே வெந்து வந்துருச்சு. இப்போ ஃபைனலாக துருவி வச்சுருக்கிற தேங்காயை சேர்த்துட்டு கலந்து விட்டுறலாம். அவ்வளோதான். ரொம்பவே ஒரு சிம்பிளான டேஸ்டியான கோஸ் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.